ஹாய் ஹலோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்டில் எப்படி நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்றது. இப்போ நியூ காம்போசிஷன் ஒன்று இருக்குது, நியூ காம்போசிஷன் ஃப்ரம் ஃபார்மேட்ஸ்னு ஒன்று இருக்குது. நம்ம இப்போ நியூ காம்போசிஷன் மட்டும் ஓப்பன் பண்ணால் போதும். அது அனிமேஷன் போகிறல வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேசிக்காக அனிமேஷன் எல்லாமே இதில் தான் பண்ண போகிறோம். இப்போ நியூ காம்போசிஷனை கிளிக் பண்ணி சைஸ் நம்ம கொடுக்க போகிறோம். இது ஹெச்டி அப்படின்றது இருக்க எல்லாமே நார்மல் ஹெச்டியில் உள்ளது, அதாவது மொபைலோட சைஸில் வரும். மொபைல் சைஸில் டிவிஆர் சைஸ் அந்த மாதிரி வருது. இப்போ கேமராவில் ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹெச்டி டிவி அப்படின்ட்டு இருக்கும். அது கேமராவில் ஷூட் பண்ணுற ஒரு சைஸில் வருது. அது கீழே அல்ட்ரா ஹெச்டி 4K அந்த மாதிரிலாம் வரும். 8K வரைக்கும் இருக்குது. ஃபிலிம் 4K, ஃபிலிம் 2K அதெல்லாம் நம்ம ஃபிலிம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஃபிலிமில் 2D அனிமேஷன் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அதை 2D அனிமேஷனுக்குள்ள. ஸோ ஓகே, நம்ம இப்போது என்ன போகிற போகிறோன்னா 4K கொடுக்கலாம். அல்ட்ரா ஹெச்டியில் 4K கொடுத்து 29 FPS வைக்கலாம். வச்சுக்கிட்டு ரெண்டர் சைஸ் என்ன வேணும் அப்படின்னா ரெசல்யூஷன் நம்ம ஃபுல் வச்சோம் அப்படின்னா ஒரு ஜர்க்காய் ஓடிட்டு இருக்கும். அதே இது ட்ரிப்பு இது மாதிரி நம்ம மாற்றி விட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக மூவ் பண்ணலாம். இப்போ போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரேமில் 90 இருக்குது. ஓகே, செகண்ட் எத்தனை செகண்ட் வேணும் இதில் நம்ம ட்ரா பண்ணிப்போம். 1 நிமிஷம் பண்ண போகிறீங்கன்னா இதில் முன்னாடி 1 போட்டு என்ட்ரு அடிக்கலாம். இப்போ 30 செகண்ட் ஸ்டேட்டஸ் வைக்கிற செகண்ட் தான் நான் வைக்க போகிறேன். ஓகே, இதில் அட்வான்ஸில் போய்ட்டு நம்ம இதில் மாற்றோன்னா 180. ஸோ ஓகே, 3D ரெண்டரில் 3Dயில் இருக்கட்டும். அது மாற்றோன்னா அபவுட்டில் ஓகே கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நேம் உங்களுக்கு என்ன நேம் வைக்கணுமோ அதை வைக்கலாம். இப்போ இதில் நான் ராஜ் வீடியோ 2D இல்லைனா 2D வேறு சும்மா 2D 3D ஏதாச்சும் போடலாம். 2Dன்னு போடலாம். 2D போட்டதுக்கப்புறம் ஓகே கொடுத்துடலாம். இப்போ நமக்கு நார்மல் கேம்பஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் டைம் லைன். இப்படி தான் இருக்கும். ஆஃப்டர் எஃபெக்ட்டில் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் நமக்கு புதுசாக லேயர் க்ரியேட் பண்ணணும்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது உங்களுக்கு ஷார்ட்கட் எனக்கு வேணும், ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும்னா லேயர்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது. லேயரில் போய்ட்டு நியூன்னு கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்ட்டுக்கு ஷார்ட்கட்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சாலிட்டுக்கு ஷார்ட்கட் இருக்குது. லைட்டு, கேமரா, அப்புறம் ஆப்ஜெக்ட்டு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது என்னென்னா, இப்போ டேட்டா ஃபோட்டோஷாப் ஃபைல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் கரண்ட் 4D யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன வேணாலும் இதில் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வீடியோ எடிட்டிங் பண்ணலாம், பேசிக்காக பண்ணலாம். அது போக 2D அனிமேஷன் பண்ணலாம். உங்களுக்கு அதில் 3D லோகோ அனிமேஷன் இந்த மாதிரி க்ரியேட்டிவ் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும். இப்போ இதில் போய்ட்டு நான் சாலிட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். சாலிட்டில் போய்ட்டு அதே சைஸ் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சைஸ் எனக்கு இது வேண்டாம், எனக்கு கம்மியாக தான் வேணும் அப்படின்னா இதில் மாற்றிக்கலாம். சைஸை கலருக்கு சேஞ்ச் பண்ணால் கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் என்ட்ரு கொடுத்துடலாம். என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் புதுசாக டெக்ஸ்ட் இவ்வளோ ஆட் பண்ணணும்னா மேலே டீன்ற ஒரு ஆப்ஷன் மேலே கொடுத்துருக்காங்க. பென்சில் படம் போட்டிருக்கு, பென் படம், அப்புறம் குயிட் இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் ரைட் கிளிக் பண்ணி சும்மா மவுஸை மட்டும் கிட்ட கொண்டு வச்சாலே போதும். ஷார்ட்கட் அதில் வந்துடும். பென்னுக்கு எப்போ போல் பி வரும், டி வரும். இந்த மாதிரி நம்ம என்ன கிளிக் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். வி டூல் பொறுத்தவரை, அடாப் பொறுத்தவரை எல்லாத்துலேயுமே வி டூல் அப்படின்னா செலக்ட் டூல் தான் வி டூல். ஓகேங்களா? இப்போ இதில் டெக்ஸ்ட் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ டெக்ஸ்ட்டுக்கு நான் டீயை கிளிக் பண்ணி இந்த டீ இருக்குது, இதை கிளிக் பண்ணியாச்சு. நான் இதில் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு ராஜ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதை எனக்கு ஒரே சென்டரில் வரணும். எனக்கு இதை பெருசாகட்டும் இல்லை சென்டரில் வேணும். அப்புறம் பெருசு பண்ணால் இங்கே தப்பும் பெருசு இருக்குது, அதாவது ஜூம் பண்ணுறதுக்கு. இதில் ஒரு 900 வைக்கிறேன். ஓகேங்களா? 900 வச்சதுக்கப்புறம் இதை சென்டரில் வேணும் எனக்கு அலைன்மெண்ட். எனக்கு சைடில் இருக்குது. அதுக்கு முன்னாடி இதில் ஒய்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஒய்யை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த டபுள் வாட்டி ஒய்யை கிளிக் பண்ணால் அது சென்டரில் இதாயிரும். அதுக்கப்புறம் அலைனில் போய்ட்டு நம்ம எந்த பக்கம் வேணுமோ அதை சென்டரில் மாற்றி விட்டுலாம். ஓகே, இப்போ வீடியோட சென்டர் பொசிஷனுக்கு அது வந்துடுச்சு இந்த டெக்ஸ்ட்டு. ஓகே, இது இப்போ நான் விஏ கிளிக் பண்ணிவிட்டு இது அனிமேஷன் வேணும் அப்படின்னா எஃபெக்ட்டில் போய்ட்டு டெக்ஸ்ட் அனிமேஷன் தனியாக வரும். டெக்ஸ்ட் அனிமேஷன் உங்களுக்கு தெரியும். டெக்ஸ்ட்டில் அனிமேஷன் போய்ட்டு யூஸர் இருக்குது, இல்லைனா பர்சனல் இருக்குது, இல்லை டெக்ஸ்ட் இருக்குது. உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் இதில் போட்டிங்கன்னா அது அனிமேஷன் அப்படி வரும். வருதா? இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட் அனிமேஷன் இப்படி தான் பண்ணணும். பேசிக்காக ஓப்பன் பண்ணி ப்ராஜெக்ட் தான் ஓப்பன் பண்ணி இல்லை டெக்ஸ்ட் அனிமேஷன் இப்படி தான் வரும். ஓகேங்களா?